ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அன்னதானம் போடுவாங்களா, நம்ம நாள் நைட்டே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்றா நைட்டு கோயிலுக்கு முன்னாடிலாம் உட்காந்துட்டு நல்லா காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மறுநாள் காலைல வந்து அபிஷேகம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு விநாயகரையும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. அன்னதானத்துலேயும் போய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாயங்காலம் வந்து நம்ம வீட்டில் இருக்க விநாயகருக்கு வந்து கொலக்கட்டை வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு 2 இடத்துல சாமி கும்பிட்டுட்டோம். அப்படிங்கிறனால நாள் நைட்டு வந்து நம்ம இருந்த இடத்துலையும் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி காலையில் வந்து நம்ம இருக்கிற இடத்துலையும் கும்பிட்டாச்சு. இனி வீட்டில் இருக்கிறது விநாயகருக்கும் நம்ம கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு, என்ன மாதிரிலாம் புது அனுபவம் இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம வீட்டில் இருக்க விநாயகர். அப்புறம் நைட் ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து எல்லா இடத்துலையும் விநாயகர் எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, குழந்தைங்க ஆசைப்பட்றாங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப்பில் வச்சுருந்த விநாயகர் இப்படி தான் இருந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாட்டா.